ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் எல்லாருமே நலமாக ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறேன். இந்த மார்ச் மாதத்திலையும் உங்களை இந்த வாக்குத்தத்த செய்தியின் மூலமாக சந்திப்பதிலே மிக்க சந்தோஷம். இந்த மாதத்திலையும் ஆண்டவர் தாமே நமக்கு ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 43ஆம் அதிகாரம் 19ஆம் வார்த்தையில் கர்த்தர் இந்த மாதம் நமக்கு வெளிப்படுத்தின ஒரு வார்த்தை, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அருமையானவர்களே, அதாவது இந்த மாதத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும், உங்களுடைய குடும்பத்துக்கும், நீங்கள் என்ன காரியத்துக்கெல்லாம் ஆண்டவரை வாஞ்சித்து எதிர்பார்த்துருக்கிறீங்களோ அந்தந்த காரியத்தில் கூட ஒரு புதிய காரியத்தை, அதான் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். கொஞ்சம் தொண்டை கட்டியிருக்கு. ஏன்னா கடந்த மாதத்தில் 19ஆம் தேதி ஊழியர்களாக சேர்ந்து ஒரு ஜபத்தை ஆயத்தம் பண்ணியிருந்தோம். அந்த ஊழியர் ஐக்கியத்தில் 24வது ஆண்டு துவக்க விழா அப்படின்னு சொல்லி வச்சோம். அதில் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 25 நாள்லேருந்து ஒரு மாதம் அநேக ஊழியர்கள் ரொம்ப ஸ்டெயின் பண்ணி பிரயாசத்தோடு பல பிரயாணம், பல மற்ற காரியங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதனால் அப்போ தொண்டை கட்டினது 19ஆம் தேதி கட்டினது திறக்குது அடைக்குது, திறக்குது அடைக்குது, இப்படியா இருக்குது. திறக்கும், ஒரு மீட்டிங் போய் பேசிட்டு வந்துடுவேன், பார்த்தா திரும்ப அடைச்சிரும். இல்லைன்னா ஒரு இடத்துல போய் ஒரு பிரயாணத்துக்கு போயிட்டு வந்திருப்போம், பிரயாணம் பண்ணிட்டு வந்திருப்போம், உடனே அடைச்சிரும். இப்படியே தொண்டை கட்டியிருக்குன்னு வைங்களேன், கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க. அப்போ அருமையானவர்களே, இந்த மாதத்தில் கர்த்தர் இவ்விதமாய் வாக்கு பண்ணுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அப்படி சொல்கிறார். ஆமாம், நீங்கள் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ, என்ன காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ, என்ன காரியத்திற்காக வாஞ்சையோடு காத்திருக்கிறீங்களோ, நீங்கள் நினைக்காத காரியத்தை கூட கர்த்தர் செய்வார். அவரால் முடியும். நீங்கள் ஜெபிக்காத காரியத்தையும் கர்த்தர் செய்வார். ஒருவேளை நீங்கள் உபவாசம் பண்ணி பாரத்தோடு ஜெபம் பண்ணி அப்படி கேட்காத காரியத்தில் கூட கர்த்தர் தாமே ஒரு அற்புதத்தை இந்த மாதத்தில், ஒரு புதிய காரியத்தை அவர் செய்யணும்னு விரும்புகிறார். நாங்கள் கூட எங்கள் மகா கல்யாணத்தோட என் மகானுடைய காரியங்களில் ஒரு 25 வயசுக்கு பிறகு அலைன்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிப்போம் அப்படின்னு நினச்சோங்க. அப்படி தான் நினச்சோம். பணமும் இல்லை, சரி ஒரு 2 வருஷம் பிள்ளைகள் நம்ம கூட இருக்கட்டுமே, அப்படி 2 பிள்ளைகள் தானே, ஒரு பொட்டை பிள்ளை தான், ஒரு பெண் பிள்ளை, ஒரு ஆம்பளை பையன், சரி இருந்துட்டு போட்டோம், இப்போ என்ன, அப்படி தான் நாங்கள் நினச்சோம். சரி, ஆனால் பாருங்கள், திடீர்னு ஆண்டவர் அதிசயமாக கர்த்தர் நடத்தினார். நாங்கள் நினச்சதை விட, எதிர்பார்த்ததை விட அருமையாய் மகிமையாய் நடத்தி கொடுத்தார். அந்த கொரோனா காலம் முடிஞ்சு அப்போ தான் முடிஞ்சுக்கிட்டு இருக்கு, எல்லா காரியங்களும் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ அப்படி காரியத்தில் நாங்கள் நினைத்ததை விட 24 வயசுலேயே திருமணத்தை கர்த்தர் தாமே நடத்தி வைத்தார். இன்றைக்கி அவங்க ஆசீர்வாதமாக இருக்காங்க. அவங்கள கர்த்தர் தாமே அருமையான எங்கள் மருமகனையும் சரி, என் மகளையும் சரி, தேவன் தாமே அருமையாய் ஊழியத்தில் பயன்படுத்தி வருகிறார். குடும்பமாய் தேவனுடைய பணியை முழு நேரமாக செய்து வருகிறார்கள். இப்போ ஒரு பேத்தி பிறந்து இப்போ ஒரு 1.5 வயசாச்சு ஏசப்பா கிருபையினால். அதுவே ஒரு அற்புதம் தான். அப்போ நிறைய இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எங்கள் வாழ்க்கையில், ஊழியத்தில், நான் வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியம் செய்யும் பொழுது, எங்கள் குடும்ப வாழ்க்கையில், இப்படி பல காரியத்தில் எத்தனையோ காரியங்களை ஆண்டவர் செஞ்சுருக்கிறார் திடீர்னு. அப்போ அதே போல தான் இந்த மாதமும் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். எதிர்பாருங்க, விசுவாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, வாஞ்சையோடு காத்துருங்க. கர்த்தர் துரிதமாய், இந்த வசனத்தில் கூட நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் அப்படின்னு அங்கே ஒரு வார்த்தை இருக்குது அதே வசனத்தில். அருமையானவர்களே, அதே போல் ஆண்டவர் தாமதம் பண்ணுகிறவர் அல்ல, எல்லாவற்றையும் நேர்த்தியாய்
செய்கிற நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அதனால் ஜெபம் பண்ணுங்க, விசுவாசிங்க, எதிர்பாருங்க. இந்த மாதத்தில் அநேக புதிய நன்மைகளையும் புதிய ஆசீர்வாதங்களையும் புதிய காரியங்களையும் காண போறீங்க. காட் பிளஸ் யூ.